காவிரியில் இருந்து நீர் திறக்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டங்கள் நீடிக்கும் வேளையில் தமிழக அரசு பேருந்துகளும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களும் எல்லையிலேயே நிறுத்தப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்துவிடப்பட்டதை கண்டித்து கர்நாடகாவில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் தமிழக பேருந்துகள் 2 நாட்களாக எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களும் பணிக்கு செல்வோரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தான் தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்வதற்கான முக்கிய வழித்தடம். இங்கு தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களும் தமிழக அரசு பேருந்துகளும் ஜூஜுவாடியிலேயே நிறுத்தப்படுகின்றன. நாங்கள் ஒசூர்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம், நாராயண இருதாலே ஹாஸ்பிட்டலுக்கு. பட் ஆனால் இங்கே அவங்க கர்நாடகா பஸ் எல்லாம் வருது, அவங்கெல்லாம் வந்துட்டு எப்பயும் சேஃப்டாக போயிட்டுருக்காங்க, பின்னாடியே நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் தமிழ்நாடு இது மட்டும் இங்கே இதோட அந்த ஆர்ச்சோடு நிறுத்திடுறாங்க. ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது போகிறதுக்காங்க. இப்போ கூட நான் போயிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. இங்கே பஸ் இருந்ததுன்னா நான் ஈஸியாக போயிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் நிறுத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ அசோக் லைட் அந்தாட்டே. நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு அதிகமாக பாதிப்பு இருக்குது சார். நேற்று நைட்டு இருந்து நாங்கள் அப் அண்ட் டவுன் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம் சார். பாருங்க, டைம் பார் கம்பெனி அங்கே பார் ஆகுது, அங்கே போனால் எங்களை வெளியே அனுப்பிச்சுட்றாங்க. எங்களுக்கு இப்போ போனால் அட்டன் பண்ண முடியாது சார். நாங்கள் காலையில் ஜாபுக்கு வந்தோம் சார். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் பண்ணி இங்கேயே நிறுத்திட்டாங்க பஸ்ஸை. திருப்பி வேற ஒரு டூரிஸ்ட் பஸ் பிடிச்சி தான் நாங்கள் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. திருப்பி அதே மாதிரி இங்கே வந்தோடனே இதே பார்டரில் நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போய் திருப்பி நாங்கள் வேறு பஸ் பிடிச்சிட்டு போவோம். ஜூஜுவாடியில் இறக்கிவிடப்படும் பயணிகள் 2 கிலோமீட்டர் நடந்து அத்திப்பள்ளி சென்று அங்கு வேறு பேருந்துகளில் ஏறி பணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையை பயன்படுத்தி ஆட்டோக்கள் அதிக கட்டணங்களை வசூலிப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அங்கேருந்து வரவழைக்கெல்லாம் அங்கே வந்தாக்கா 20 ரூபாய் 25 கேட்குறாங்க. அங்கேருந்து இந்த தமிழ் பாஷை பேசுகிறவங்களே பார்த்தாவே ஜாஸ்தியாக டிக்கெட்டே ஜாஸ்தி கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? பஸ் இல்லாமல் சிரமமாக இருக்குது. 1 ஹவராக அத்திப்பள்ளியிலே உக்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு. குழந்தைங்களிட்டுன்னு எங்களால் போக முடியல. மேட்டூரை அடுத்த பாலாறு பகுதியிலும் தமிழக மற்றும் கர்நாடக அரசு பேருந்துகள் பாலாறு சோதனை சாவடியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகளும் எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரும் பெரும்பாலான கர்நாடக மாநில பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பாதுகாப்பு கருதி மாநில எல்லையான புளிஞ்சூரில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது.